வெல்கம் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா, சாஃப்ட்வேர்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டா. சாஃப்ட்வேர் தான் யூசர்கிட்டருந்து இன்புட்ஸ் வாங்கி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க்கு ப்ராசஸ் பண்ண கொடுக்கும். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற கரெக்டான இன்புட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கால்குலேஷன் போடணும் ஒரு கம்ப்யூட்டரில் வச்சுப்போம். 10 to 15 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுவோம். அதில் 10 to 15 இன்புட் கொடுப்போம். ஸோ அதை ஈக்குவல் டு கொடுக்குறப்ப அது ப்ராசஸருக்கு நம்ம இன்புட் அனுப்புவோம் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ராசஸர் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த சினாரியோவில் கால்குலேட்டர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ப்ராசஸர் ஒரு ஹார்ட்வேர். ஸோ இப்படி தான் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஹெல்ப் பண்ணுது ஹார்ட்வேர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் பார்ப்போம். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், டிரைவர் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது ஒன்றும் இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. லைக் விண்டோஸ் 10, 11, மேக் ஓஎஸ், லினக்ஸ், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பேசிக் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது. இது இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இந்த சாஃப்ட்வேர்ஸில் இன்னும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வேர்ட், எக்ஸல், கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆர் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு கால்குலேட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி ஸ்பெசிஃபைட் டாஸ்க்ஸ் தான் பண்ண முடியும். லைக் மீடியா பிளேயர்ஸ் டு வியூ வீடியோஸ், கால்குலேட்டர் டு பெர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ். இதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அடுத்த டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்க்கலாம். டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்றது ஓஎஸ்க்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர். இந்த டிரைவர்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர்னால ஹார்ட்வேர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கார் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிரைவர் இருந்தால் தான் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ்க்கு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். லைக் ஐஓ டிரைவர்ஸ் ஃபார் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு, பிரிண்டர் டிரைவர்ஸ் ஃபார் பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்க்கு போனீங்க அப்படின்னா, நார்மலாக கூகுளில் போயிட்டு விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ டவுன்லோட், விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நார்மலாக போயிட்டு என்ன ஓஎஸ் உங்களுக்கு வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சினாரியோவில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் 11 நான் போய்க்கிறேன், கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. மினிமம் 8 GB ஆஃப் ஸ்பேஸ் வேணும். பிகாஸ் ஓஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா சம் 5 GB, ஆல்மோஸ்ட் 5 GB கிட்ட வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு 8 GB ஆஃப் ஸ்பேஸ் உள்ள பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரூஃபர்ஸ், இது மாதிரி நிறைய பூட்டபிள் டிவைஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. பவர் ஐஎஸ்ஓ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ். ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பூட் பண்ணுறதுக்கு. ஈஸியான வே அதுதான். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 8 GB பென்ட்ரைவ் வந்து நீங்கள் என்ன பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்களோ டிரெக்ட் ஆயிரும். அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க டிவைஸில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பூட் செலெக்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும். .isO எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி .isO ஃபைலில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், மற்ற எல்லாத்தையுமே டிஃபால்ட் விட்டுறலாம். டிஃபால்ட் விட்டுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பூட்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அந்த பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த லேப்டாப் ஒரு சிஸ்டம்க்கு நீங்கள் ஓஎஸ் போடணுமோ அந்த லேப்டாப்பில் போட்டுட்டு நீங்கள் F2 இல்லை டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டுத்தில் மோரோவர் இதுதான் இருக்கும் மோஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தில் இந்த ரெண்டுக்கையும் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிமிலராக ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பூட் மெனுக்குள்ளே போகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனான கீஸ் போட்டிருக்கோம். கம்பெனி வைஸு என்னென்ன கீஸ் வந்து பூட்டபிள் பூட் மெனுக்குள்ளே போகிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் F2 ஆர் டெலிட் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பயாஸ்குள்ளே போகும். இல்லை பூட் மெனுக்கு போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எது மூலியமாக நம்ம வந்து பூட் பண்ணுறோம் அப்படின்றத. நீங்கள் ஆப்வியஸாக அங்கே வந்து பென்ட்ரைவ் கிளிக் பண்ணோம் நம்ம சினாரியோவில். ஸோ பூட் மெனு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட் ஒரு பயாஸ்க்கு மாறும், பட் ஆப்ஷன்ஸ் நேம்ஸ் வந்து மோரோவர் இதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா. பூட் மெனு, பூட் ஆப்ஷன், பூட் ப்ரியாரிட்டி, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பூட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் நம்ம வந்து இங்கே UEFI அப்படின்னு இருக்குங்க இல்லையா. இங்கே UEFI நம்ம இப்போ HP பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், UEFI HP அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் போய்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு F10 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ F10 ப்ரெஸ் பண்ணுறப்ப இது மாதிரி சேவ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து OS பூட் ஆயிரும் இந்த பென்ட்ரைவ்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் பெட்டராக போகிறதுக்காக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நம்ம VMல பண்ண போகிறோம், VM வேறு வச்சு. ஸோ நான் ஜஸ்ட் அது ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த VMல எப்படி பண்ணுறது, எப்படி வந்து OS லைவ்லாக உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் அதில் சொல்கிறேன்.
ஸோ இதுதான் VMware. இதில் தான் நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து போய் எந்த ISO இமேஜ்லேருந்து பூட் ஆகணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சினாரியோவில் பார்த்தீங்க பழைய சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லைவில் நீங்கள் வந்து பென்ட்ரைவ்லேருந்து பூட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே வந்து VMware நம்ம எந்த ஃபைலில் பூட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம போய் Windows 11 எடுத்துப்போம். Windows 10 Pro எடுத்துப்போம் நம்ம சினாரியோவில். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது மிஷின் ஆன் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் அந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ வர மாதிரி விண்டோஸ் ஐக்கான் வரும். இப்படி தான் பூட் ஆகும். ஸோ இதில் இருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் லெசன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் சினாரியோவில் இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு ISO வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிஃபால்ட்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிற லாங்குவேஜில் இருக்கும். நீங்கள் வேணால் இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதை இன்ஸ்டால் நவ் கேட்கும். இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் கீ கேட்குது. நீங்கள் எந்த ஒரு வெண்டார்ட்ட இருந்தால் நீங்கள் ISO இமேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கீ கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜென்யூன் விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸுங்கிறதுனால நான் வந்து ப்ராடக்ட் கீ இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம Windows 10 Pro செலக்ட் பண்ணிப்போம். பிகாஸ் அதில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள்டாக இருக்கும். ஸோ அதனால் Windows 10 Pro நம்ம செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டம்னு ஆப்ஷன் இருக்கும். அப்கிரேடுங்கிற எதுக்கு சூஸ் பண்ணோம்னா இப்போ ஒரு Windows 10லேருந்து 11 போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து Windows 11 உள்ள OS உள்ள ஒரு பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிட்டு அப்கிரேட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா Windows ஃபைல்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் சிஸ்டம் மட்டும் OS மட்டும் அப்கிரேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சினாரியோவில் புதுசாக ஒரு சிஸ்டமில் வந்து நம்ம OS போட போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஒரு சிஸ்டமில் எந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக OS போடணும் அப்படின்னாலுமே கஸ்டம்ங்கிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து கஸ்டம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 60 GB உள்ள ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்க் வந்துட்டு வால்யூம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து நியூ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் ஆகும். சப்போஸ் அப்படி இல்லை எனக்கு வந்து க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்லேயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். உங்களுக்கு அதுவும் எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு இல்லையா? இப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படி இதுலேயே உங்களுக்கு OS இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OS முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு சிஸ்டம். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சில இன்ட்ரடக்ஷனில் மட்டும் சில ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து OSக்குள்ளே என்டர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ், வேர்டு, எக்ஸல், அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன ட்ரைவர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த கீபோர்ட் ட்ரைவர்ஸ் அந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டம் நேமை டைப் பண்ணிட்டு எனக்கு இந்த சிஸ்டம்க்கு வந்து ட்ரைவர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிங்க் வரும். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவுமே எப்படின்னு காட்டுறேன். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ரீஜன்னு செலக்ட் பண்ணி கேட்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே OS இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்தியான்னு கொடுத்தாங்கன்னா இந்தியா டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ இந்தியா வச்சு நம்ம செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீபோர்ட் லேஅவுட்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ அதுலேயுமே நம்ம இங்கிலீஷ் இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து செகண்ட் கீபோர்ட் லேஅவுட் நமக்கு தேவையில்லை, ஒன்று இருந்தால் போதும். ஸோ ஸ்கிப் கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நெட்வொர்க்குள்ளே கனெக்ட் பண்ண இன்டர்நெட்குள்ளே கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த டிரைவர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைண்டாக இன்ஸ்டால் ஆயிரும். பிகாஸ் விண்டோஸ் 10க்கு அப்புறம் இருக்க எல்லா ஓஎஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ பழைய ஓஎஸில் தான் நம்ம வந்து டிரைவர்ஸ் எல்லாமே தனித்தனி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து மோரோவர் விண்டோஸ் அப்டேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எல்லா டிரைவர்ஸுமே இன்ஸ்டால் ஆயிரும். சப்போஸ் ஆகலைங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நீங்கள் போய் ஸ்பெசிஃபைடாக உங்கள் லேப்டாப் என்னவோ இல்லை உங்கள் சிஸ்டம் என்னவோ இல்லை உங்கள் மதர் போர்டு என்னவோ அந்த நேமை போட்டு நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, ஸோ ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து லைசன்ஸ் இருந்துச்சு, என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கணக்கு கொடுத்துக்கலாம். என்னோட மெயில் அட்ரஸ் வச்சு நான் கணக்கு கொடுத்துக்க முடியும். பிகாஸ் எனக்கு வந்து லைவ்ல இருக்க ஒன் டிரைவ் அவுட்லுக் எல்லாமே சிங்க் ஆயிரும். பிகாஸ் நான் வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்கு இப்போ பண்ணுறதுனால நான் வந்து கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப் கொடுத்துக்கிறேன். ஆன்லைன் அக்கௌண்ட் இல்லாமல் ஆஃப்லைன் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்குது. நான் என் நேம் வந்து சும்மா வந்துட்டு டெம்ப்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நான் செலக்ட் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சில டைம் பாஸ்வேர்டு மேண்டட்டரியும் கேட்கும் விண்டோஸ் 11 அந்த மாதிரி டிவைசஸில். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. சில அந்த டிஃபால்ட் அக்செப்ட் கொடுத்துக்கலாம். நார்மல் ஜஸ்ட் பாலிசிஸ் மட்டும் காட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் தேர் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் வந்தோன்னா உங்களுக்கு ஓஎஸ்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணுது என்னென்னலாம் இருக்குமோ. ஸோ அதெல்லாம் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் 2 minutes டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகே, ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்துடும், அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் டிஸ்பிளே டிரைவ்னு இருக்கும். ஏன் இது வருது அப்படின்னா நெட் இல்லாதனால வருது. ஸோ அப்போ நீங்கள் நெட் என்ன பண்ணணும், நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் இதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் அப்டேட்னு சொல்ல ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் அப்டேட் இருக்கும். ஸோ இது நீங்கள் செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லா டிரைவர்ஸுமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் ரீஸ்டார்ட் கேட்கும் சிஸ்டம், ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுதான் கைஸ், அவ்வளோதான் ஓஎஸ் போடுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.